ஹாய் யூடியூப் ஃபேமிலி பார்ட் 2 கண்டினியூஷன் மீஷோவில் வந்து சேலர் அக்கௌண்ட் எப்படி இருக்கும்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீஷோ ஆப்குள்ளே போய்க்கோங்க. மேலே வந்து அந்த கேர்ள் போட சிம்பிள் ஆப்ஷன் அக்கௌண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அப்படின்னா கோ டு சப்ளை என்ற ப்ராசஸ் சொல்லிவிட்டு என்னோடய மீஷோவோட சேலர் அக்கௌண்ட் ஆப்ஷன் வந்து காட்டும். இதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் சேலரோட ஹப்பு. எனக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆர்டர் ஒன்று வந்திருக்கு. வந்திருக்கு நம்ம அக்செப்ட் பண்ணல அப்படின்னா நம்மளுக்கு பெண்டிங்கிற ஆப்ஷனில் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாம் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஆர்டர் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஓகே ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓகேவாகும். அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா ரெடி டு ஷிப்புன்ற ஆப்ஷனில் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். அங்கேருந்து நம்ம வந்து பில் டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் ஆர்டர் வந்து நம்ம பேக் பண்ணி இது பண்ண முடியும். அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க. ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஷிப்பிங்கில் இருக்குது, கஸ்டமருக்கு இன்னும் டெலிவரி ஆகலை. டெலிவரி ஆயிடுச்சுன்னா அது அந்த ஆப்ஷன்லேருந்து வெளியே வந்துடும். ரெடி டு ஷிப்பில் வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் பேக் பண்ணி வச்சுருக்கேன், பில்லு டவுன்லோட் பண்ணியும் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு, பில்லு டவுன்லோட் பண்ணலை. டவுன்லோடர்னால் அந்த க்ரீன் கலர் லேபிள் வந்து டவுன்லோடர்னு காட்டும். டவுன்லோட் பண்ணல அப்படின்னா நாட் டவுன்லோடர் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வந்து லேபிள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா பிஃபோர் 11 AM காலையில் 11 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிங்கன்னா அன்றைக்கே வந்து ஷிப்பிங் ஆகிடும். நம்ம காலையில் 11 மணிக்கு மேலே நம்ம வந்து ஆர்டர் ஓகே பண்ணணும், மறுநாள் தான் வந்து நம்மளுக்கு ஷிப்பிங் ஆகும். நம்ம ப்ராடக்டெல்லாம் பேக் பண்ணி லாஸ்ட்டாக கூட பில்லை டவுன்லோட் பண்ணி ப்ராடக்டை வந்து மூவ் பண்ணிடணும். வந்து ப்ராடக்ட்டு கேட்லாக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் அப்லோட் கேட்லாக் ஏது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கேட்லாக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரி, ப்ராடக்டோட ஃபோட்டோஸ், ப்ராடக்ட் நேமு, ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் அப்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். ப்ரைஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். உங்களோட ப்ரைஸு அதுலேருந்து உங்களோட எவ்வளோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி உங்களோட நல்ல ஒரு வேல்யூவான ப்ரைஸை போட்டு இந்த மாதிரி கேட்லாக் வந்து அப்லோட் பண்ணிடணும். வந்து ஒரே கேட்டகரியாக இருந்தாலும் அதுலேருந்து சைஸு, டிசைனு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து லாஸ்ட் ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ப்ரைஸிங், கிளைமு, கேட்லாக் அப்லோடு, இமேஜ், பல்க் அப்லோடு, பேமெண்ட்டு, குவாலிட்டி, வேர் ஹவுஸு, இன்ஃப்ளூஷர், ப்ரொமோஷனு, ப்ரைஸ் ரெக்கமெண்டேஷனு இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் காட்டும். நான் வந்து என்னோடய பேமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பெண்டிங்லேயே ஒரு 581 சம்திங் அந்த மாதிரி பேமெண்ட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது. ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படிங்கன்னா ப்ராடக்ட் வந்து பேமெண்ட்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் இங்கேருந்து கஸ்டமருக்கு போய் 7 நாளுக்கு அப்புறம் ரிட்டன் எதுவும் வராமல் அப்படி இருந்துச்சுன்னா அப்போ தான் நம்மளோட பேமெண்ட் நம்ம கைக்கு வரும். அதுலேருந்து 7 நாள் மீஷோவோட ப்ராடக்ட்ஸை இப்போ நான் என்ன இது வந்து பேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆர்டர் வந்து நான் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கிட்டேயும் எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வந்து நம்மளாக ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளாக வந்து ப்ராடக்டை போய் வாங்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன கேட்டகரின்னு சூஸ் பண்ணணும். பேக்கிங் தேவையான மெட்டீரியல்ஸு, ப்ராடக்டோட ப்ரைஸ் இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நம்ம மீஷோவில் வந்து ப்ராடக்டை வந்து அப்லோட் பண்ணணும். நம்மளுக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லாமல் நம்ம வந்து அப்லோட் பண்ணோன்னு வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுலேருந்து என்ன ஒரு இதுவும் கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம சேல் பண்ணுறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி ஆகிடும். நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு வந்து குழந்தைங்க இருக்குது, என்னால் வேலைக்கு போக முடியல, என்னால் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும், யாரோட ஹெல்ப்பும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மீஷோவில் சேல் பண்ணுற விஷயத்த வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம எடுக்கிற சின்ன முயற்சி தான் நாளைக்கு நம்மளுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும். என்ன மாதிரியே எல்லாருமே ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட கோலை வந்து ஜெயிக்க பாருங்கள். வித்தவுட் ஜிஎஸ்டியில் நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸை வாங்கி நல்லபடியாக நீங்கள் சேல் பண்ணணும். என்ன மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க கனவை நனவாக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டன் வந்தாலும் அக்செப்ட் பண்ண கற்றுக்கணும். இது வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு பொறுமையான ஒரு விஷயம். ரிட்டர்ன்ஸ் வரும், கண்டிப்பாக ரிட்டன் வராமல் இருக்காது. இன்கேஸ் கஸ்டமருக்கு பிடிக்காமல் போகலாம். நம்ம ரிட்டன் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லா தோல்வியும் நம்மளுக்கு வந்து வெற்றிக்கு ஒரு இதுவாக இருக்கும். தேங்க்யூ.